கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரம் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் எந்தன் முதல் வணக்கம். துள்ளித் திரியும் பட்டாம்பூச்சிகளே, தூய பாரதத்தின் சிற்பிகளே, வருங்கால இந்தியாவை வளமாக்கப் போகும் செல்ல குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய விழா நிகழ்ச்சியினை மிகவும் அற்புதமாக வழிநடத்தி செல்லுகின்ற ஆசிரிய பெருமக்களின் மலர் பாதங்களை பணிந்து அவர்களின் ஆசியுடன் உங்களுக்காக ஓரிரு வார்த்தைகளை பேச விரும்புகின்றேன். குழந்தைகள் தேசத்தின் எதிர்காலம் என்பதால் கவனமாகவும் அன்பாகவும் வளர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் நேருவின் பொன்மொழி. ஒரு கட்டிடம் பலமாக இருக்க வேண்டுமானால் அதன் அஸ்திவாரம் உறுதியாக இருக்க வேண்டும். அதுபோன்று நம் நாட்டின் சிறப்பு என்பது நல்ல சிந்தனையும் ஒழுக்கமும் நிறைந்த மாணவர்கள் கையில்தான் உள்ளது. அன்பான பிள்ளைகளே, இன்று நீங்கள் தலை குனிந்து படிக்கும் புத்தகங்களே நாளை உங்களை தலை நிமிர்ந்து வாழச் செய்யும் என்பதை நினைவில் வையுங்கள். நேரு மாமா ஒரு ராஜாவைப் போல் வாழ்ந்த போதிலும் தினமும் தனது சட்டை பையின் அருகில், அதாவது தன்னுடைய நெஞ்சினை எப்பொழுதும் தொட்டபடியே இருக்கும்படியாக ஒரு ரோஜாவை வைத்தார். எதற்காக தெரியுமா? குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரே மலர் என்ற ஒரே காரணத்திற்காக மட்டும்தான். தன்னுடைய பிறந்த நாளையே குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக குழந்தைகள் தினமாக கொண்டாடி மகிழ்ந்தார். ஆகவே அவரது புகழ்பாடி அவர் உங்களுக்காக தந்த இந்த நாளை நிறைவுடன் கொண்டாடி மகிழுங்கள். தங்கங்களே, நாட்டின் தலைவர்களே, உங்களுக்காக நான் எழுதிய 4 வரி பாடலுடன் இந்த உரையை இனிதாக நிறைவு செய்யலாம் வாருங்கள். இளைய பாரதம் உங்கள் கையிலே, இந்திய தாய் மடி தவழ்ந்த குழந்தை செல்வங்களே. இளைய பாரதம் உங்கள் கையிலே, இந்திய தாய் மடி தவழ்ந்த குழந்தை செல்வங்களே. பழைய நாளெல்லாம் மறந்து போகட்டும், புதிய சரிதம் எழுத நீங்கள் புறப்படுங்களே. பழைய நாளெல்லாம் மறந்து போகட்டும், புதிய சரிதம் எழுத நீங்கள் புறப்படுங்களேன். இளைய பாரதம் உங்கள் கையிலே, இந்திய தாய் மடி தவழ்ந்த குழந்தை செல்வங்களே. அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.